ஸோ இந்த வீடியோ சீரிஸோட மெயின் எய்ம் என்ன? வி கோயிங் டு கம்ப்ளீட்லி ரிவைஸ் தி சிலபஸ். சோஷியாலஜியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ், ஐடியாஸ் எல்லாத்தையுமே ப்ரஷ் அப் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ எந்த அளவுக்கு அகடமிக்ல யூஸ் ஆகுமோ சேம் லைக் தட் உங்கள் ரியல் லைஃப்ல யூஸ் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ பேசுகிற கான்செப்ட்ஸ் ஒவ்வொரு வார்த்தைகளும் ரியல் லைஃப்ல கனெக்ட் பண்ணி யோசிச்சு பாருங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ரிவிஷன் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணலாம்? 3 முக்கிய நாட்கள். டர்கிம், கார்ல் மார்க்ஸ், மேக்ஸ் வெபர். இவங்களோட தாட்ஸை எப்படி புரிஞ்சுக்கிறது? அவங்க நாலேஜ் எதை சுத்தி பேசும்? உங்களுக்கு மாடர்னிட்டி ஞாபகம் இருக்கா? யூரோப்ல நிறைய ரெவல்யூஷன் உருவாகுதா? சயின்டிபிக் டிரான்ஸ்ஃபார்மேஷன், சயின்டிபிக் ரெவல்யூஷன், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், பிரெஞ்சு ரெவல்யூஷன். ஸோ சோஷியல் லெவல்ல, எக்கனாமிக்கல் லெவல்ல, நாலேஜ் லெவல்ல நிறைய இன்டெலெக்சுவல் ஃபோர்ஸ் உருவாகுதா? ஸோ யூரோப் சொசைட்டி மாடர்னா மாறுது. இன்ஃபேக்ட் எல்லா திங்கர்ஸும் அதுதானே ஆசைப்படுறாங்க. சொசைட்டியை மாடர்னா மாற்றலாம், பழைய ஐடியாஸ்ல சிக்கி கஷ்டப்படுது, சயின்டிபிக் தாட்ஸ் கொண்டு வரலாம், இண்டஸ்ட்ரி உருவாக்கலாம். எக்கனாமிக்ல இதுக்கு இண்டஸ்ட்ரி ப்ரொடக்ஷன் அதிகமாக்கினா நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் உருவாக்கலாம், ராஜா தேவையில்லை, பிரெஞ்சு ரெவல்யூஷன். இப்போ எல்லா இன்டெலெக்சுவல் ஃபோர்ஸுமே அவங்களோட எய்ம் என்ன? இப்போ இருக்கிற சொசைட்டியை கொஞ்சம் மாடர்னா மாற்றினா கொஞ்சம் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ சொசைட்டி, யூரோப்போட சொசைட்டி கொஞ்சம் மாடர்னா மாற ஆரம்பிச்சு. பட் மாடர்ன் ஆனதுக்கு அப்புறமும் ஆஸ் யூஷுவல் அந்த மாடர்ன் சொசைட்டிலையும் ஹாப்பினஸ் இல்லை, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சொசைட்டி பயங்கரமா இருக்குன்னு ஆசைப்பட்டோம், பட் எப்படி இருக்கு? டிஸ்ஆர்டரா இருக்கு. கிரைம் அதிகம் நடக்குது, மக்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை, நிறைய பிரிவினை இருக்கு. இதுக்கு என்ன ரீசன்? ஒரு சொசைட்டி மாடர்னா மாறுது, இந்த மாடர்னிட்டிக்கு அப்புறமும் சொசைட்டி டிஸ்ஆர்டரா மாறுதுன்னா என்ன ரீசன்? இந்த ப்ராப்ளமை எப்படி சரி பண்ணலான்னு வந்த திங்கர்ஸ் தான் டர்கெய்ம், கார்ல் மார்க்ஸ், மேக்ஸ் வெபர். இப்போ சொல்லுங்க, டர்கெய்ம், கார்ல் மார்க்ஸ், மேக்ஸ் வெபர் இதனோட எல்லா ஐடியாவும் எதை பத்தி இருக்கும்? அவங்க வாழ்ந்த யூரோப்போட சொசைட்டில மாடர்னிட்டிக்கு அப்புறமும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அந்த எல்லா டிசார்டரையும் சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? ஒர்க் அவுட் பண்றாங்க. ஸோ ப்ராப்ளம் அட்ரஸ் பண்றாங்க, அதுக்கு என்ன தீர்வுன்னு அவங்க லாங்குவேஜ்ல அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல ட்ரை பண்றாங்க. அப்போ யூரோப்போட சொசைட்டில இருக்கிற ப்ராப்ளமை அட்ரஸ் பண்ணதுனால டர்கெய்ம், கார்ல் மார்க்ஸ், மேக்ஸ் வெபர் நம்ம என்ன சொல்லலாம்? சோஷியாலஜிஸ்ட் சொல்லலாம், சோஷியாலஜிக்கல் திங்கர்ஸ் சொல்லலாம். என்ன ரீசன்? ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் தராங்க திங்கர்ஸ். ஓகேல? ஸோ கம்ப்ளீட்லி அபவுட் யூரோப்பியன் சொசைட்டி டிசார்டர். இந்த காலகட்டத்தில் 19th செஞ்சுரி அதே நம்ம இப்போ படிக்கிறோம். நம்ம ஊர் இப்போ மாடர்ன் சொசைட்டியா மாறிட்டு இருக்கு. யூரோப்போட மாடர்ன் சொசைட்டில இப்போ என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதே ப்ராப்ளம் அதே மாதிரி ஓரளவுக்கு சிமிலரா நம்ம ஊர்ல இருக்கு, எல்லா ஊர்லயும் இருக்கு. அப்ப அந்த திங்கர்ஸோட ஐடியாஸை ப்ராப்ளம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஊர் ப்ராப்ளமை அட்ரஸ் பண்றோம். அட்ரஸ் பண்ணா அது பேப்பர் 2 சோஷியாலஜி, இந்தியன் சோஷியாலஜி. ஓகே, அப்போ இவங்களோட எல்லா கான்செப்ட்ஸ் தான் ரிவிஷன் பண்ண போறோம். அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டர்கெய்ம். ஸ்டார்ட் பண்ணலாம்.